அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹைரத்தாக இருக்கீங்களா? எல்லோரும் ஹைரத்தாக இருக்கணும்னு நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுக்கிறேன். இப்போ இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றி அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் தஆலா நமக்கு ஆரோக்கியமான வளமான வாழ்க்கை தரணும். இந்த கொரோனா நோயிடமிருந்து நம்ம எல்லோரையும் காப்பாற்றணும் அப்படின்னு நான் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்மளுடைய ஈமானையும் நம்ம அதிகரிச்சுக்கணும். ஈமானோட வாழ கற்றுக்கணும். கண்டிப்பாக நம்ம அல்லாவுக்காகவே நம்ம வாழணும். ஈமானோட வாழணும். இந்த மாதிரி சமயங்களில் தான் நம்மளுடைய ஈமான் அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஒரு காலில் முள் குத்துனாலே அதனுடைய வலிக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம பொறுமையாக தாங்கிக்கிறோன்னா அதுக்கு அந்த வலிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நன்மையை அல்லாஹ் தஆலா எழுதுவான். நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான். ஒரு சின்ன முள் குத்துனதுக்கே நம்ம பொறுமையாக சகிச்சுக்கிட்டோம்னா, நம்ம எதுவும் நம்ம வார்த்தைகளை விடாமல் சகிச்சுக்கிட்டோம்னா, அல்லாவிற்காக சகிச்சுக்கிட்டோம்னா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் தஆலா நமக்கு நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ பெரிய நோயான இந்த கொடிய நோயிடமிருந்து நாம் சகிச்சுக்கிட்டோம்னா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் தஆலா நமக்கு மறுமையில் நல்ல ஒரு நன்மையை கொடுப்பா, நம்ம பாவங்களை மன்னிப்பான்னு நான் அல்லாஹ்கிட்ட துவா கேட்டுக்கிறேன். நீங்களும் அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க. இந்த உலகத்தை விட்டு இந்த கொரோனா நோய் நம்மளை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நாம் இன்னைக்கு நம்மளுடைய பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குரானில் ஒரு குரானோட வசனத்தை நிறுத்துறதுக்கு ஒரு குறியீடு இருக்கும். பாருங்கள். நமக்கு ஒரு வசனம் நிறைவு பெறுதுன்னா இது போல் ஒரு ரவுண்டாக ஒரு குறியீடு இருக்கும். இந்த குறியீடு எதுக்காக இருக்குதுன்னா, ஒரு வசனம் நிறைவு பெற்றுச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படின்னா இந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துச்சுன்னா இது ஒரு வசனம், ஒரு லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த மாதிரி ஒரு லைன் கம்ப்ளீட் ஆகும்போது இது போல் ஒரு ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த ரவுண்டுக்கு மேலே மீம் இது போலலாம் எழுதியிருக்கும். இது எதுக்கு எழுதியிருக்கு, இந்த மாதிரி எழுதியிருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நாம் பாடத்தை தொடங்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் ஒரு ரவுண்டு இருக்கும் இல்லைங்களா, குரான் வசனங்களில் நிறைவு பெறுறதுக்கான அதுதான் இந்த ரவுண்டை பார்த்து நம்ம நிறுத்துவோம். இது என்னன்னா, ஒரு ஆயத்து ஒரு வசனம் நிறைவு பெற்றதை இக்குறியீடு குறிக்கும். இந்த குறியீட்டுக்கு மேலே மீம் ஜீம் இது போல் நிறைய எழுத்துக்கள் ஒரு ஒரு எழுத்துக்களாக இருக்கும். இந்த எழுத்தெல்லாம் இருக்கும்போது நிறுத்தி படிக்கணுமா நிறுத்தாமல் படிக்கணுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரவுண்டு இருக்குது, அதுக்கு மேலே இது போல் மீம் இருக்குது அப்படின்னா இந்த குறி உள்ள இடத்தில் அவசியம் நிறுத்தி ஓத வேண்டும். இல்லையெனில் பொருள் வேதகப்படக்கூடும். நாம் நிறுத்தாமல் படிச்சுட்டு போனோம்னா அதோட அர்த்தம் மாறி போகும். அரபி மொழியில் மட்டும் நம்ம ஒரு எழுத்த ஜேர் ஜபர் இது போல் மாற்றி படித்தோம்னா அதோட அர்த்தமே வேறு மாதிரி மாறிடும். அதனால் வேண்டி நம்ம இதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து படிக்கணும். பாருங்கள், இது போல் மீம் இருக்குது. இங்கே அலிப் ஜபர், இங்கே பாருங்கள், அலிப் ஜபர் ஆ, ஹே ஜபர் ஹா, அஹ, தால் தோ பேஷ் துன் அஹதுன்னு இருக்குது. இப்போ நாம் இதை இங்கே எப்படி நிறுத்துறது அப்படின்னா, அஹத் அப்படின்னு நிறுத்திடணும். நிறுத்திட்டு அடுத்தது தான் நம்ம படிச்சுட்டு போகணும். நிறுத்தாமல் அஹதுன் யஹூலு அப்படின்னு படிச்சுட்டே போகக்கூடாது. ஏன்னா பொருள் பேதகப்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. அதனால் நாம் என்ன பண்ணணும், மீம் இருந்ததுன்னா இது போல் இந்த ரவுண்டுக்கு மேலே மீம் இருக்குது பாருங்கள், இது போல் மீம் இருந்தால் அஹத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்திடணும். அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், இங்கே தொய் இருக்குது. தொய் இருந்தால் இந்த குறி உள்ள இடத்தில் நிறுத்தி ஓதுவது நல்லது, சேர்த்து ஓதுவது உகந்ததல்ல. பாருங்கள், உங்களுக்கு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன்.
ஃபஸ்ட்டு மீம் இருக்குது. மீம் இருந்த குறியுள்ள இடத்தில் அவசியம் நிறுத்தி ஓத வேண்டும், இல்லையெனில் பொருள் பேதகப்படக்கூடும். அடுத்து தொய் தொய் இருந்தாக்கா இந்த குறியுள்ள இடத்தில் நிறுத்தி ஓதுவது நல்லது, சேர்த்து ஓதுவது உகந்ததல்ல. ஜீம் ஜீம் இருந்தால் இந்த குறியுள்ள இடத்தில் நிறுத்தியோ நிறுத்தாமலோ ஓதலாம், ஆயினும் நிறுத்தி ஓதுவது சிறந்தது. அடுத்தது ஜே ஜே இருந்துச்சுன்னா இந்த குறியுள்ள இடத்தில் நிறுத்தியோ சேர்த்தோ ஓதலாம், ஆயினும் சேர்த்து ஓதுவது சிறந்தது. சுவாத் இந்த குறியுள்ள இடத்தில் சேர்த்து ஓதலாம், ஆயினும் நிறுத்தி ஓதுவதும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த சுவாதுள்ள இடத்துல சேர்த்து ஓதலாம், சேர்த்து ஓதிட்டு போகலாம், இருந்தாலும் நிறுத்தி ஓதுவதற்கோ அனுமதிக்கப்பட்டுள்ளது. சம்டைம்ஸ் நமக்கு ப்ரீத் எடுக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நிறுத்தி கூட ஓதலாம். காஃப் அடுத்தது காஃப் இந்த குறியுள்ள இடத்தில் சேர்த்து ஓதுவது சிறப்பானது என்பது பெரும்பான்மை கருத்து. பெரும்பான்மையாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குறியுள்ள இடத்துல சேர்த்து ஓதுவது சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம சேர்த்தே ஓதிடலாம். லாம் அலீஃப் இது போல் கூட லாம் அலீஃப் இருக்கிற இடத்துல இருக்கும். இந்த குறியுள்ள இடத்தில் நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்த வேண்டி ஏற்பட்டால் மீண்டும் முந்திய தொடரோடு சேர்த்து ஓத வேண்டும். சம்டைம்ஸ் நமக்கு டயர்டாகி நம்ம நிறுத்திட்டோம், நம்ம ஓத முடியாமல் நிறுத்திட்டோம்னா மறுபடியும் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தோடு சேர்த்து நம்ம ஓதணும், கண்டினியூஸாக ஓதணும். அடுத்து நம்ம தொடங்கும்போது அந்த எழுத்தை நம்ம கண்டினியூஸாக ஓதணும். இந்த மாதிரி குறியீடு லாம் அலீஃப் அப்படின்ற இடத்துல அந்த மாதிரி குறியீடு இருந்தால். காஃப் ஃபே இந்த மாதிரி காஃபும் ஃபேவும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த குறி உள்ள இடத்தில் நிறுத்தி ஓதலாம், கண்டிப்பாக நிறுத்தி ஓதலாம், நிறுத்தாமல் கூட ஓதலாம் அப்படின்றது அர்த்தம் தானே இது. நிறுத்தியும் ஓதலாம் அப்படின்னா நிறுத்தாமல் கூட ஓதலாம் அப்படின்ற அர்த்தம் தான். அடுத்தது சீன் சீன் அப்புறம் சீன் காஃப் தே இந்த 3 எழுத்து சேர்ந்த மாதிரியும் வரும். இது போல் வந்ததுன்னா என்ன பண்ணலாம், இங்கு மூச்சு விடாதும் நிறுத்தி விடாதும் சற்று தாமதித்து நீட்டி ஓத வேண்டும். மூச்சு விடக்கூடாது, பிரீத் விடக்கூடாது, நிறுத்தியும் ஓதக்கூடாது. ஆனால் சற்று தாமதித்து அப்படியே கொஞ்சம் நீட்டிச்சு ஓதும்போது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அது போல் கொஞ்சம் நீட்டிச்சு ஓதணும். அடுத்தது பாருங்கள், வாவ் காஃப் ஃபே இந்த மாதிரி இந்த 3 எழுத்து இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இங்கே மூச்சு விடாது சற்று நிறுத்தி தாமதித்து ஓத வேண்டும். மூச்சு விடக்கூடாது, கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு தாமதித்து ஓதலாம். ஸ்வாத் லாம் இது போல் இருக்கும். ஸ்வாத் லாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸ்வாதம் லாம் இந்த குறியுள்ள இடத்தில் நிறுத்தி ஓதுவது சிறப்புடையது. அடுத்தது ஸ்வாது லாம் ஹே இந்த 3 சேர்ந்திருக்கும். இந்த குறியுள்ள இடத்தில் சேர்த்து ஓதுவது தான் மேலானது, சேர்த்து தான் ஓதணும். அடுத்தது காஃப் வெறும் காஃப் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி காஃப் இருக்கும். இதற்கு முன்னாலே என்ன குறியீடு இருக்கிறதோ அதையே பின்பற்றி ஓதணும். ஓகேங்களா? இப்போ நான் இதை உங்களுக்கு தனியாக எடுத்து காமிக்கிறேன்.
நாம் இப்போ நம்ம பாடத்துக்கு செல்லலாம். அவுசுபில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாவின் திருப்பெயரை கொண்டு தொடங்குகிறேன். ரப்பி ஷ்ரஹ்லி சதரி வைசிர்லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. என் இறைவா, எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து, எனது பணியை எனக்கு எளிதாக்கு, எனது நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்துவிடு, எனது சொல்லை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். என் இறைவா, எனக்கு கல்வியை அதிகப்படுத்து. இப்போ நம்ம முதல்லேருந்து நம்ம ஏற்கனவே படித்த பாடத்துலேருந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம படிச்சுட்டு வரலாம். எப்போவுமே நம்ம ஒரு பாடம் தொடங்கும் போது நம்ம அதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட பாடத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி படிச்சிடணும். அப்போ தான் நமக்கு அது மறக்காமல் இருக்கும். படித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புது பாடத்துக்கு போகணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் ஈயாக்கா நாபுது வையாக்கா நஸ்தாயின். இது வரைக்கும் நம்மளுடைய பாடம் நம்ம படிச்சிருக்கிறோம். அடுத்து நம்ம அடுத்த பாடத்தை நம்ம பார்க்கலாம் எப்படி படிக்கிறதுன்னு. அலீஃப் ஏ ஜேர் இ இந்த சுக்கூன் வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம இந்த ரெண்டு எழுத்தையும் சேர்த்து படிக்கணும். அலீஃப் ஏ ஜேர் இ, தால் ஜேர் தி இ தி, நூன் அலீஃப் ஜபர் நா. இப்போது இந்த நூன் அலீஃப் ஜபர் நாவை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த எழுத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுத்த எழுத்தில் ஸ்வாத் இருக்குது, அதுக்கு மேலே ஷத் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி உள்ள இந்த எழுத்தோட நம்ம இந்த எழுத்தை சேர்த்து படிக்கணும். நூன் ஸ்வாத் ஜேர் நஸ், ஸ்வாத் ஜேர் சி நஸ்ஸி ஈதி நஸ் சி. இந்த அலீஃபும் லாமும் சைலண்ட் ஆகிடும். மறுபடியும் சொல்கிறேன். அலீஃப் ஏ ஜேர் இ, தால் ஜேர் தி ஈதி, நூன் ஸ்வாத் ஜேர் நஸ் ஈதி நஸ், ஸ்வாத் ஜேர் சி ஈதி ஈதி நஸ் சி, ரே அலீஃப் ஜபர் ரா சிரா, தொய் லாம் ஜபர் தல். ஏன்னா இந்த லாமுக்கு மேலே சுக்குன் வந்திருக்கு. அப்போது நாம் இதுக்கு முன்னாடி உள்ள இந்த எழுத்தோடு சேர்த்து படிக்கணும். இந்த அலீஃப் சைலண்ட் ஆகிடும். அலீஃப் மேலே எதுவும் இல்லை இல்லைங்களா, அதனால் இது சைலண்ட் ஆகிடும். தொய் லாம் ஜபர் தல். மீம் சீன் பேஷ் முஸ் சுக்குன் வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போது இந்த சீனை இந்த மீமோட சேர்த்து படிக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தோடு சேர்த்து படிக்கணும்னு அர்த்தம். மீம் சீன் பேஷ் முஸ். தே ஜபர் தா முஸ்தா. காப் ஏ ஜேர் கி, காப் ஏ சுக்குன் வந்திருக்கு, அதனால் காப் ஏ ஜேர் கி முஸ்தகி. மீம் ஜபர் மா முஸ்தகீமா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நிறுத்தர் குறியில் மேலே லாம் அலீஃப் வந்திருக்கு. லாம் அலீஃப் வந்தால் என்ன பண்ணணும்னு சொன்னேன் நான் இதுக்கு முன்னாடி. இந்த நிறுத்தி படிக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை நிறுத்திட்டாக்கா நம்ம முன்னாடி உள்ள எழுத்தோடு சேர்த்து கண்டினியூஸாக படிக்கணும். இப்போ பாருங்கள், முஸ்தகீமா. நம்ம முஸ்தகீமான்னு படிச்சுட்டே அப்படியே போகணும், நிறுத்தக்கூடாது. ஒருவேளை நிறுத்தினா கூட மறுபடியும் படிக்கும்போது சேர்த்து படிச்சுட்டே போகணும். இப்போ மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். அலிஃப் ஏ ஜேர் இ, தால் ஜேர் தி இ தி, நூன் ஸ்வாத் ஜேர் நஸ், நூன் ஸ்வாத் ஜபர். இந்த ஜபரோட தான் நம்ம சேர்க்கணும் இல்லைங்களா? நூன் ஸ்வாத் ஜபர் நஸ் ஈதி நஸ், ஸ்வாத் ஜேர் சி ஈதி நஸ் சி, ரே அலி ஜபர் ரா சிரா, தொய் லாம் ஜபர் தல் சிராத்தல் ஈதி நஸ் சிராத்தல். மீம் சீன் பேஷ் முஸ், தே ஜபர் தா முஸ்தா. காப் ஏ ஜேர் கி முஸ்தகி, மீம் ஜபர் மா முஸ்தகீமா ஈதின சிராத்தல் முஸ்தகீமா. அடுத்தது படிக்கலாம். ஸ்வாத் ஜேர் சி, ரே அலி ஜபர் ரா சிரா, தொய் ஜபர் தா. தொய் ஜபர் தான் படிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த எழுத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும்.
அடுத்த எழுத்தில் ஷத் இருக்குது. அப்போது இந்த தொயை வந்து இந்த லாமோட சேர்க்கணும். தொய் லாம் ஜபர் தல் சிராத்தல். லாம் ஜபர் லா சிராத்தல் லா. இதால் ஏ ஜேர்தி சிராத்தல் லதி. நுன் ஜபர்னா சிராத்தல் லதீனா. स्वाद जेर सी रे अली ज़बर रा सिरा तोय लाम ज़बर तल सिरा तल लाम ज़बर ला सिरा तल्ला इदाल ये जेर दी सिरा तल लदी नून ज़बर ना सिरा तल लदीना. அலீப் நூன் ஜபர் அன் சுக்குன் வந்திருக்கு. அப்போது இந்த அலீப்பும் நூனையும் சேர்த்து படிக்கணும். அலீப் நூன் ஜபர் அன். ஐன் மீம் ஜபர் அம் அன் அம். தே ஜபர் தா அன் அம் தா. ஐன் ஜபர் ஆ லாம் ஏ ஜபர் லை அலை. லாம் ஏ மேலே சுக்குன் வந்திருக்கு. அப்போ லாமும் ஏவையும் சேர்த்து படிக்கணும். ஐன் ஜபர் ஆ லாம் ஏ ஜபர் லை அலை. ஹே மீம் ஜேர் ஹிம் அலை ஹிம். ஹே மீம் ஜேர் ஹிம் சுக்குன் வந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கணும். அலை ஹிம். இங்கே பார்த்தீங்கன்னா லாம் அலிஃப் இருக்குது. இங்கே வந்து நம்ம நிறுத்தாமல் படிச்சுட்டே போகணும். அப்படி ஒரு வேளை நிறுத்திட்டா இதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தோடு சேர்த்து படித்து கண்டினியூஸாக படிச்சுட்டே போகணும். அடுத்தது பாருங்கள். கைன். இது வந்து ஐனுக்கு அடுத்தது கைன் வரும் இல்லைங்களா. ஐன்னாக்கா இது வந்து எந்த புள்ளி இல்லாமல் இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே புள்ளி இருக்கிறதுனால இது வந்து என்ன கைன். கைன் ஏ ஜபர் கை. இங்கே சுக்குன் வந்திருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கணும். கைன் ஏ ஜபர் கை ரே லாம் ஜேர் ரில் கைரில். இந்த சுக்குன் வந்தனால இந்த லாமை இந்த ரேவோட சேர்க்கணும். கைன் ஏ ஜபர் கை ரே லாம் ஜேர் ரில் கைரில். மீம் கைன் ஜபர் மக. இங்கே சுக்குன் வந்திருக்கு. கைனோட சேர்க்கணும் மீமை. மீம் கைன் ஜபர் மக. லுவாத் வாவ் பேஷ்லு மகலு. பே ஜேர் பி மகலூபி. ஐன் ஜபர் ஆ லாம் ஏ ஜபர் லை அலை ஹே மீம் ஜேர் ஹிம் அலைஹிம். கைரில் மகலூபி அலைஹிம். வாவ் ஜபர் வா லாம். என்ன பண்ணலாம்? லாம் அலிப் ஜபர் லான்னு படிக்கலாமா? இல்லை. ஏன்னா இங்கே ஷத்து வந்திருக்கு பார்த்தீங்களா. அடுத்த எழுத்தை பார்க்கணுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போது நம்ம இந்த லுவாதோட இந்த லாமை சேர்க்கணும். வாவ் ஜபர் வா லாம் லுவாத் ஜபர் லல் வலல். லுவாத் அலி மத் ஜபர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாம் மேலேயும் ஷத்து வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? இந்த லுவாதை இந்த லாமோடையும் சேர்க்கணும். லுவாத் லாம் ஜபர் லல் வலல் லால். லுவாத் லாம் ஜபர் லல். இந்த மத்து வந்திருக்கிறனால நல்லா அழுத்தி நீட்டிச்சு படிக்கணும். லுவாத் லாம் ஜபர் லல் லாம் ஏசேர்லி நூன் ஜபர்னா வலல்லாலீன. அப்படி படிக்கணும். மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். ஆ ஜபர் வா லாம் 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 லுவாத் ஜபர் லல் வலல். லுவாத் லாம் ஜபர் லல் வலல்லால் லாம் ஏசேர்லி வலல்லாலி நுன் ஜபர்னா வலல்லாலீனா. ஆனால் இங்கே ஐன் வந்திருக்கிறனால இங்கே நூனை வந்து நாம் நிறுத்தி படிக்கணும். நூனை எப்படி நிறுத்தணும்? இன் ஒரு புள்ளி கொடுத்து நம்ம நிறுத்தணும். வலல்லாலீன் இன் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு புள்ளி கொடுத்து நம்ம நிறுத்தணும். இது வந்து இந்த வசனம் வந்து சூரே ஃபாத்தியா வசனம் நிறைவு பெற்றுடுச்சு. நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து மறுபடியும் முதல்ல இருந்து நம்ம படித்து பார்க்கலாம். நீங்கள் படிக்கும்போது எப்போவுமே எழுத்து கூட்டி படிங்க. அப்போ தான் நமக்கு மிஸ்டேக் வராது. நம்ம எழுத்து கூட்டி கூட்டி மறுபடியும் படிக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வந்து இப்போ நாம் முதல்ல இருந்து ஓதலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்
ஆலமீனர் ரஹ்மானிர் ரஹீமி மாலிகி யௌமிதீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغلوب عليهم ولا الضالين. இன்னைக்கு இந்த பாடம் நிறைவேறிடுச்சு. நாம் அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்தை ஃபுல்லாகவே படிக்க கற்றுக்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.